2 சாமுவேல் 14:15 இதில் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்சலோம் வந்து தன்னுடைய சகோதரி தாமாரை சீரழித்து போட்ட அம்னோனை வந்து கொன்று போடுகிறார். இதே நிமித்தமாக தாவீது ராஜாவுக்கு பயந்துட்டு ஓடிடுறாரு. ஓடிட்டு இப்போ என்ன ஆகுது, அவர் சில வருடங்கள் இருக்கிறாரு. அவர் கேசூரில் இருக்கிறார்னு போட்டிருக்கு. இந்த கேசூர் இது வந்து யாருதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த அப்சலோமினுடைய தாத்தா. அதாவது அப்சலோமினுடைய தாய் தாவீதுனுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கேசூரின் ராஜாவின் குமாரத்தி. ஓகேவா? ஸோ அதனால தான் அப்சலோம் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தாத்தா அவங்க அம்மாவோட அப்பா கிட்ட அவர் போயிடுறாரு. போய் அங்கே 2 வருடம் கிட்ட இருக்கிறாரு. அப்பாட்ட இருந்து எந்த ஒரு நோட்டீஸும் வரல. ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, யோவாப் தான் வந்து செருயாவின் மகன், இந்த தாவீதினுடைய அக்காவுடைய பையன். அவர் தான் வந்து படைத்தலைவனா சேனாதிபதியா முக்கியமான ஆளா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை அழைத்து வந்து, இது ரொம்ப அழகா இருக்குல்ல, இவர் போய் பேசல, இவர் எவ்வளவு புத்தியாய் செய்றார் பாருங்க. ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை அழைத்து வந்து தனக்கு நடந்தது மாதிரியே அந்த பெண் வந்து சில காரியங்களை சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த ராஜா அதை கேட்கிறாரு பாருங்களேன். எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்தது. இந்த ஸ்திரீ வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய பையன் ஒரு பையனை கொன்னுட்டான், இன்னொரு பையனே கொன்னுட்டான், இந்த பையனையும் வந்து ஊரார் எல்லாரும் அழிக்கணும்னு வர்றாங்க ராஜா, எனக்கு நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜா சொல்றாரு 10ஆம் வசனத்துல, அதற்கு ராஜா, உனக்கு விரோதமாய் பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ இதோடயே அவங்க ஆக்சுவலா கட்டாயி போயிருக்கணும். ஆனா அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்றாங்க. பண்ணி என்ன விஷயத்துக்காக வந்தாங்களோ அதை ராஜா புரிந்து கொள்ளும்படி எளிமையாய் அழகா ஒரு ஸ்வீட் டயலாக் இல்ல அழகா சொல்றாங்க. தாவீதுக்கு புரிந்த உடனே, இதெல்லாம் யோவாப் தானே உனக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொன்னோடனே, ஆமா யோவாப் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்துதான் அவர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி பாருங்களேன், தன்னுடைய மகனாகிய அப்சலோமை அழைத்து வரும்படி சொல்றாரு. அதுக்கடுத்து தன்னுடைய மகன் அப்சலோமை வந்து முத்தமிடுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியம் என்னன்னா, இந்த தாவீது எவ்வளவு எளிமை உள்ளவராக இருக்கிறார், ஆவியில் எளிமை உள்ளவராக. அவ்வளவு பெரிய ராஜா. அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து மதிக்கப்படாதவர்களாக இருந்தாங்க. பெண்கள் சொல்ற சாட்சியவே நம்ப மாட்டாங்க. ஆனா அந்த பெண் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்றாங்க, கேட்கிறாரு. அதுக்கு பிறகும் எனக்கு டைம் இல்லை போ அப்படின்லாம் சொல்லல. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கறத முழுவதுமா கேட்கிறாரு. அது எவ்வளோ, அதை வந்து இந்த லேடி அப்ரிஷியேட் பண்றாங்க. தெக்கோவாவின் புத்தியுள்ள ஸ்திரீ அப்ரிஷியேட் பண்றாங்க. 2 சாமுவேல் 14:17 வசனத்துல, ராஜாவாக என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாய் இருக்கும் என்று உமது அடியாளாகிய நான் எண்ணினேன். நன்மையையும் தீமையையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனை போல இருக்கிறார். இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்றால். எப்படி அதை கரெக்டா பார்த்து அதை பாராட்டுறாங்க பாருங்க. நாமும் கூட பெரியவங்களோ சிறியவங்களோ அவங்க கிட்ட இருக்க நன்மையான காரியங்களை நம்ம பாராட்ட வேண்டும். இவங்க சொல்றாங்க, கேட்குறீங்களே, நல்லதோ கெட்டதோ சொல்றதை கேட்குறீங்களே அப்படின்னு. நம் தேவன் கூட அப்படிதானே இல்ல, நம்ம பேசுறது எல்லாத்தையும் கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். தாவீதின் குமாரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கடுத்து பார்த்தோன்னா, இங்க வந்து யோவாபு பார்த்து கேட்கிறார் ராஜா 21ஆம் வசனத்துல. அப்பொழுது ராஜா யோவாபை பார்த்து, இதோ இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் என் பிள்ளையாண்டனை அழைச்சிட்டு வான்னு சொல்றாரு. அப்போ அந்த யோவாப் சொல்றாரு, சேனாதிபதி தான் அவர் சொல்றாரு, ராஜாவுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி, ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததினால் அப்படின்றாரு. அப்போ ராஜாவாக இருந்தாலும் தனக்கு கீழ் உள்ளவர்களுடைய வார்த்தையின்படி செய்கிறார். பாத்தீங்களா? இன்றைக்கு நம்ம குடும்பங்கள்ல நம்ம ஒருவேளை நம்ம தான் தலைவராக இருக்கலாம், தலைவியாக இருக்கிறோம். நம்ம குடும்பத்தின் காரியங்கள், அவங்க சொல்ற விஷயம் சின்னவங்களா கூட இருக்கலாம். அவங்க சொல்ற காரியத்திலேயே உள்ள நன்மைகளை நம்ம பார்க்கிறோமா, இல்லைன்னா நான் பெரிய ஆளு, நான் நினைச்சதை மட்டும் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறோமான்றதை நம்ம பார்க்க வேண்டும். அப்ப இந்த தாவீது ராஜாவிடமிருந்து இந்த தாழ்மையான குணாதிசயங்களை, ஆவியில் எளிமையான ஒரு சுபாவத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மாதிரி அடுத்த அதிகாரத்துல பார்த்தோம்னா, இந்த ராஜா தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு தப்பி போகிறதை பார்க்கிறோம். இது வந்து அதாவது சங்கீதம் 3ஆம் அதிகாரத்துல அந்த ஹெட்டிங்காவே அதான் கொடுத்திருக்கோம். தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் எழுதப்பட்ட சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போடப்பட்டிருக்கும்.
ஆனா அந்த அதிகாரத்திலேயே போட்டிருக்கும், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். 10,000 பேருக்கும் பயப்பட மாட்டேன். ஆனா என் பையன் வர்றான். அவன நான் கொன்றக்கூடாது. ஸோ அவனுக்கு தப்பி நான் நடந்து போகிறேன். பாருங்களேன். அதுல இந்த அந்த கான்டெக்ஸ்ட் வந்து இங்க தான் இருக்கு. இந்த 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல தான் அந்த சம்பவம் இருக்கு. அதுல பாருங்களேன். அதுல 14ஆம் வசனத்துல, அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னுடைய எல்லா ஊழியக்காரர் எல்லாத்தையும் நோக்கி, எழுந்து ஓடிப் போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை, அவன் தீவிரமா வந்து பொல்லாப்பு செய்வான்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். 30ஆம் வசனத்துல, தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். இந்த பாருங்களேன். இதே மாதிரிதான் இந்த இந்த தாவீது எப்படி தன்னுடைய மகன் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து ஒலிவமலையின் மேல ஏறி போனாரோ, அதே மாதிரிதான் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக வெறுங்காலா அந்த இரத்தமே ஒரு போர்வை மாதிரி முகத்தை மூடின மாதிரி அந்த முட்கிரீடத்தை அணிந்தவராக நமக்காக அவமதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நமக்காக அந்த எருசலேமின் வீதிகளிலும் கொல்கொதா மலையிலையும் ஏறி போனார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாவீது பாருங்களேன், இந்த ஒரு சூழ்நிலையில கூட கரெக்டா வந்து பிரிச்சு கொடுக்குறார் வர்க்க. ஈத்தாய் வர்றாரு, நீ நேத்து தானே எங்களோட வந்த, நீ வராத கிளம்புன்றாரு. அவர் சொல்றாரு, செத்தாலும் பொழைச்சாலும் நான் உங்களோட தான் வருவேன் அப்படின்னு. ஈத்தாய் சொல்றாரு, சரி நீ நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்குறாரு. அடுத்து சாதோக் வர்றாரு, நீ வா, உனக்கு வந்து இந்த பெட்டியை கொண்டு போய் நீ எருசலேமுக்கு போ அப்படிங்கிறார். ஊசாய் வர்றாரு, நீ வந்தா எனக்கு பாரமா இருப்ப அப்படிங்கிறார். பாரமா இருக்கிறதுனால தேவையற்றவர் அல்ல. 37ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாய் அப்படின்னு போட்டு. அப்ப இந்த ஊசாய் சிநேகிதன் தான். ஆனா சொல்றாரு, நீ எனக்கு பாரமா இருப்ப, இங்க இருந்தா எனக்கு பாரமா இருப்ப, நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது, நீயே அவன்கிட்டயே போய் ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி அங்கேயே இரு, என் மகனுக்கு ஆலோசனை அகிதோப்பேல் சொல்லும் போது அதை அபத்தமாக்கி போடும்படியாக நீ அங்கேயே இருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறத பார்க்கிறோம். அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை பகிர்ந்தளிக்கிறார். இதே மாதிரிதான் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை பகிர்ந்தளிக்கிற தேவனாக இருக்கிறார். நீ இந்த காரியத்தை செய், நீ இந்த காரியத்தை செய். ஒரு ஆபீஸ் இருக்கு அப்படின்னா அதுல வந்து வாட்ச்மேனும் இருப்பாங்க, கூட்டுறவங்களும் இருப்பாங்க, சிஇஓவும் இருப்பாரு, மேனேஜரும் இருப்பாங்க, எல்லா டீ கொண்டு வரவர் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு வேலை. ஆனா அது எல்லாமே இருந்தாதான் அந்த ஆபீஸ் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். எல்லாருமே மேனேஜரா இருந்தாலும் ஆஃபீஸ் சுத்தம் இல்லாமல் போயிடும். எல்லாருமே கூட்டி பெருக்கிறவங்களா இருந்தாலும் மேனேஜ் பண்ண ஆள் இருக்காது. ஸோ கர்த்தர் அதே மாதிரி தான் அவருடைய ஊழியமாகி அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரியங்களாக பிரித்து பகிர்ந்தளிக்கிறவராக இருக்கிறார். அதனால நம்ம வந்து அவரை மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை குறித்து உங்களுடைய திட்டம் என்னவோ அதன்படி நான் செய்ய எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி தாவீதின் குமாரனை நோக்கி கேட்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நாம படித்த இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுல என்னன்னா, நிலைத்திரு. நம்ம தாவீதின் குமாரனோடு கூட நிலைத்திருக்கும் போதுதான் பலன் கொடுக்கிறவர்களாக நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அந்த தாவீதோட போன ஒருத்தர் கூட வீணா போகல, பார்த்தீங்களா? தாவீதோடு சென்ற ஒருத்தர் கூட அவங்களோட எதிர்காலம் வீணா போகவே இல்லை. அதே மாதிரிதான் தாவீதின் குமாரனோடு நம்ம நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த அதிகாரத்துல நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 10 முறை வருது நிலைத்திரு, நிலைத்திரு, நிலைத்திருன்ற வார்த்தை 10 முறை வருது. ஹல்லேலூயா. நீங்கள் இதுல ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது ஷார்ட்டா முடிச்சுறேன். அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா அதுல இருக்கும் 5ஆம் வசனத்துல, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாம உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்க வேணும், அப்பதான் நம்ம பலன் கொடுக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, நிலைத்திருனா எதுலதான் நிலைத்திருக்குதுன்னா ஒரே ஒரு டிப்ஸ். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனங்கள் அதுல போட்டிருக்கு. என்னன்னா, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. இதுல மட்டுமே ஒரு 3 தடவை நிலைத்திரு வருது. ஆதி முதல்ல நீ என்ன கேள்விப்பட்டியோ அது உங்கள நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அது என்ன ஆதியிலே கேள்விப்பட்டது? அது அடுத்த வசனத்தை அதுக்குரிய விடை இருக்கு. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம்.
நீங்க நல்லா யோசித்து பாருங்க. எப்ப நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்தீங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க. நம்ம எப்ப ஏற்றுக்கொண்டோம்? ஐயோ! நான் ஒரு பாவியா இருக்கிறேனே! நான் பண்ண அநேக தவறுகள் இருக்கு, தீமை இருக்கு, துரோகங்கள் இருக்கு. இப்படிலாம் செஞ்சு நான் இப்படி வாழ்கிறேனே! இந்த வாழ்க்கையில நிம்மதியும் இல்ல, சந்தோஷமும் இல்ல. கிறிஸ்து தான் எனக்கு சந்தோஷம். அவர் தான் மெய்யான தெய்வம். அவர் தான் நித்திய ஜீவனை அளிப்பார். அவர் தான் வந்து நான் நரக பாதாளத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிற என்ன தூக்கி எடுக்க போதுமானவரா இருக்கிறார்ன்னு சொல்லிட்டு, அந்த நித்திய ஜீவனை அளிக்கிற கர்த்தர மேல ஒரு நம்பிக்கை வைத்து தான் என்ன பண்ணணும்? பழைய வாழ்க்கையெல்லாம் வேணான்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஞானஸ்நானம் எடுத்து புதிய வாழ்க்கையாக கிறிஸ்துவோடு ஜீவனுள்ள தேவனோடு நம்ம இணைந்து வாழ்கிறோம் இல்லையா? அப்ப அவர் நமக்கு ஃபர்ஸ்ட் குடுத்த விஷயமே என்ன? நான் உனக்கு நித்திய ஜீவன். உனக்கு ஒரு எட்டர்னல் லைஃப் இருக்கு. இந்த பாவத்திலேயே நீ வாழ்ந்தேன்னா நித்திய நரகத்துல போவ. ஆனா அந்த பாவத்த விட்டு நீ இப்ப வெளியில வர சம்மதித்தாயானால், என்னுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால உன்ன நான் கழுவி சுத்திகரித்த அந்த 2ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர். அவர் வந்து நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற பலி. நானா தான் இருக்கிறேன். என்னுடைய இரத்தத்துல உன்னுடைய பாவங்கள் கழுவப்படுமானால், உனக்கு நித்திய வாழ்க்கை, நித்திய பரலோக சந்தோஷம் இருக்கும்னு ஆண்டவர் சொன்னார்ல. அதுக்காக தானே ஓடி வந்தோம். அப்ப அததான் சொல்றாரு. ஆதி முதல் நீ கேள்விப்பட்டது உன்னில் நிலைத்திருந்தால், நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். ஆரம்பத்துல நம்ம வந்ததுக்கு காரணம் நித்திய ஜீவன் தான். ஆனா நாள் ஆக ஆக தான் நமக்குள்ள இது நடந்தா நான் இன்னும் நல்லா இருப்பேன். இது கிடைச்சா, இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா, இல்லன்னா இந்த அளவு மார்க் வந்துச்சுன்னா, இல்ல இந்த பொருள் கிடைச்சுச்சுன்னா, இது நடந்துச்சுன்னா, இது நடக்கலன்னா ஆண்டவருக்கு என்னைய பிடிக்கல. இது கிடைக்கலன்னா ஆண்டவருக்கு எனக்கு பிடிக்கல. ஆண்டவர் என்னைய வெறுக்கிறாரு. இது இப்படி போகுதுன்னா ஆண்டவர் என்னை பகைக்கிறாருன்னு சொல்லிலாம் அந்த உல்டாலாம் எப்போ வந்துச்சு? அதுக்கடுத்து. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, "நீ ஆதி முதல் கேள்விப்பட்டது உன்ல நிலைச்சிருந்தா, நீ குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பாய்." இந்த உலகத்துல நமக்கு எது கிடைக்குது, கிடைக்கல எல்லாமே அப்புறம் தான். ஆனா நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன்னு சொன்னார்ல, அந்த நித்திய ஜீவனை நமக்கு வைத்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு கிறிஸ்துவை கடைசி வர பின்பற்றினோம்னாலே நம்ம கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். ஆண்டவரே எது கிடைக்குது கிடைக்கல, எனக்கு நித்திய ஜீவனை தருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அது எனக்கு போதும். அதுதான் பெரிய கிஃப்ட் இல்ல. இந்த உலகத்துல நம்ம கேட்கிற காரியங்கள் எல்லாம் உலகத்தோடு ஒன்றுமில்லாமல் அழிந்து போகக்கூடிய காரியங்கள். நமக்கு அழியாத ஒன்றின நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னதான். அப்போ அந்த நித்திய ஜீவனை தருவேன்னு சொன்னீங்களே தகப்பனே, அதை நீங்க எனக்கு தர போதுமானவராக இருக்கிறீர்கள். அது எனக்கு போதும்னு சொல்லி வாழ்ந்தோம்னா, நம்ம அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். அவர் சொல்ற காரியங்களை எல்லாத்தையும் கேட்போம். இல்லைன்னா நம்ம வேற வேற வச்சு இது நடக்கலைன்னா நீங்க வந்து என்னை விட்டுட்டீங்க, இப்படி இருந்ததுன்னா நீங்க என்னை விட்டுட்டீங்கன்னு சொல்லி அவரை குற்றம் சுமத்துகிறவர்களாக நாம இருப்போம். இன்று தாவீதின் குமாரனோடு கூட நாம் நிலைத்திருப்போம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. நாம் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க எல்லா காரியங்களும் நம்ம செய்வோம். கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம். நம்முடைய கண்களை மூடி செபிப்போம்.